வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் ஐஓடி அண்டு ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐஓடி பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த ஐஓடியோடைய ரிலேட்டடாக இருக்கிற டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எம்பெடட் சிஸ்டம், M2M, சிபிஎஸ், WSN, WOT, இந்த மாதிரி சிஸ்டத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப காலங்களில் ப்ரீ இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் நமக்கு டெலிஃபோன் அண்டு எஸ்எம்எஸ் இதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு. அந்த இன்டர்நெட் வந்து www அப்படின்னு வரும்போது வேர்ல்டு வைடு வெப்பாக வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு இமெயில், ஒரு ஃபேக்ஸ் அல்லது ஒரு பிக்சர், இந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் கண்டென்ட்ஸை வச்சு இன்டர்நெட் டெவலப் ஆச்சு. அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் சர்வீஸ், அதில் வந்து வெப் 2.0, இதன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நமக்கு வந்து பேங்கிங் இது போன்ற மற்ற சர்வீஸ்களுக்கு அந்த இன்டர்நெட் வந்து டெவலப் ஆச்சு. அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் பீப்புள். இன்டர்நெட் ஆஃப் பீப்புளுங்கிறது சோசியல் வெப்சைட்ஸ், உதாரணமாக யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோசியல் வெப்பை வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதில் வந்து M2M, WSN, WOT, இது போல் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகி வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது எலக்ட்ரானிக்ஸை ரொம்ப காம்பேக்ட் பண்ணது எம்பெடட் சிஸ்டம் தான். எல்லாமே ஒரே சிஸ்டத்துக்குள்ளே, ஒரே ஒரு சிப்புக்குள்ளே எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெடிக்கேட்டடாக என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்தாலும் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, டிசைன் பண்ணிட்டாங்க. ஹார்ட்வேர் அண்டு ஃபார்ம்வேர் ரெண்டையுமே. ரியல் டைம் ஆப்ரேஷன், அப்புறம் இன்டக்ரேஷன், லோ பவர் கன்சம்ஷன். இந்த எம்பெடட் சிஸ்டமும் ஐஓடிக்கும் என்ன கம்பேரிசன் அல்லது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம நல்லா பார்க்கலாம். இந்த எம்பெடட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த டிவைசஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டாண்டலோன் டிவைசஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, அது இல்லாமலே கூட அவை இயங்கும் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஐஓடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. அதில் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் வந்து ஃபார்ம்வேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு உள்ள டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர், நாட் ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ அது வந்து ஃபார்ம்வேர்னு சொல்லுவாங்க. ஐஓடியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸும் முக்கியமாக தேவையாக இருந்தது. அடுத்தால இந்த எம்பெடட் சிஸ்டத்தில் உள்ள ஃபார்ம்வேர் வந்து நமக்கு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுபடி அது ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஐஓடியுடைய சாஃப்ட்வேர் வந்து அப்பப்போ ரெகுலராக அப்டேட் பண்ண தேவை இருக்கிறது. எம்பெடட் சிஸ்டம் வந்து ஐஓடியுடைய ஒரு சப்செட் தான். ஆனால் ஐஓடி இஸ் அ ப்ராடர் டேர்ம். அதில் வந்து இது தவிர இதே மாதிரி இன்னும் நிறைய செட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அதில் இருக்கிறது. இதுதான் அந்த ரெண்டு கிடையில உள்ள கம்பேரிசன். இப்போ அடுத்த டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா M2M என்று சொல்லப்படுகிற மெஷின் டு மெஷின் அப்படிங்கிற டெக்னாலஜி. அது என்னென்னா, மெஷின் டு மெஷின் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் டிவைசஸ், அதாவது வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஒரு ஒரு மனித தலையீடு இல்லாமல் இரண்டு மெஷின்கள் இடையில் அல்லது இரண்டு டிவைஸ்களுக்கு இடையில் டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் ஆகிட்டு இருந்தால் அது வந்து மெஷின் டு மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர். இப்போ இந்த வீடுகளெல்லாம் இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இபிலேருந்து. அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்லாம் என்ன பண்ணால் நம்மளுடைய டெய்லி ரெகுலர் ரீடிங் எவ்வளோ, கன்சம்ஷன் எவ்வளோ, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அவங்களுடைய யூட்டிலிட்டி ப்ராவைடர்ஸ்க்கு இபிக்கு வந்து ரெகுலராக அது ஸ்மார்ட்டாக அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ். அடுத்தால இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் உள்ள மெஷின்ஸ் வந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்போ வரணும், எப்போ க்ளீனிங் பண்ணணும், எப்போ அந்த பேரிங்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலெல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்துக்கு இன்டிமேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து M2M அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த M2Mக்கும் ஐஓடிக்கும் என்ன கம்பேரிசன் அல்லது என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த M2M வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்.
அதாவது ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷின், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ், இந்த மாதிரி. இது வந்து ஐஓடி வந்து அப்படி கிடையாது. என்னென்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஐஓடி வந்து ஒரு நெட்வொர்க் வழியாக இன்னொரு டிவைஸுக்கு கம்யூனிகேட் ஆகும். அடுத்தது நோ மிடில்வேர் ஃபார் டேட்டா டெலிவரி. அதாவது இந்த M2M பொறுத்த வரைக்கும் டேட்டாவை ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு மிடில்வேர், இன்னொரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேரோ ஒரு டிவைஸோ எதுவுமே, ஒரு மாடமோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் மிடில்வேர் தேவைப்படுகிறது. அது வந்து ஒரு டேட்டா டெலிவர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மாடம் அல்லது ஏதோ ஒரு டெக்னாலஜி தேவைப்படுகிறது. அதனால் இன்டர்நெட்டு M2M வந்து இன்டர்நெட்டை நம்பி இருப்பதில்லை. ஆனால் இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுகிறது ஐஓடிக்கு. இதில் வந்து M2M உடைய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அதில் லிமிட்டெட் ஆப்ஷன் தான் இருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட், எந்த விதமான கம்யூனிகேஷன் பேட்டர்ன்லையும் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. M2Mமும் ஐஓடியுடைய ஒரு சப்செட் தான். ஐஓடி தான் ப்ராடர் டேர்மில் நம்ம ஐஓடியில் தான் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கிறது. அடுத்தது சிபிஎஸ் அப்படின்னு என்ன பார்ப்போம். இந்த சிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சிபிஎஸ். இதுவே ஒரு சிஸ்டம் தான், கிட்டத்தட்ட ஐஓடி மாதிரி இதுவும் ஒரு சிஸ்டம் தான். இந்த சிபிஎஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரிட், அப்புறம் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்கிற ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த சிபிஎஸ்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. சிபிஎஸ்ஸுக்கும் ஐஓடிக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கலாம். சிபிஎஸ் அப்படிங்கிறது, அந்த சிபிஎஸ்ங்கிற வார்த்தையை ஐஓடியை விட அதிகமாக இன்ஜினியரிங் கம்யூனிட்டி பயன்படுத்துகிறாங்க. ஐஓடிங்கிறதுக்கு பதிலாக சிபிஎஸ்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஐஓடிங்கிற வார்த்தையை நெட்வொர்க் அண்ட் டெலிகாம் கம்யூனிட்டிஸ் வந்து சிபிஎஸ்ஸை விட அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஓடிங்கிறத விட சிபிஎஸ்ங்கிற டேர்ம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே இது யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் ஐஓடிங்கிறத அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சிபிஎஸ்ங்கிற வார்த்தையை விட. சிபிஎஸ் அப்படிங்கிறதே ஒரு சிஸ்டம், அதுவே ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஐஓடி வந்து டிவைசஸ், இன்டர்நெட்டில் உள்ள டிவைசஸ், இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற டிவைசஸ் தான் ஐஓடி என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்தது WSN. WSN அப்படிங்கிறது என்னென்னா ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அப்படிங்கிறது. அதாவது இதில் வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் சென்சார்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட டெடிக்கேட்டடான ஒரு கலெக்ஷன் ஆஃப் சென்சார்ஸ் ஒயர்லெஸ்லி கனெக்ட் பண்ணப்பட்டு அதன் மூலமாக டேட்டா எடுக்கிறதுக்கான நெட்வொர்க் வந்து WSN அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மானிட்டரிங், ஆக்சுவலாக இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் டிடெக்ஷன், ஏர் குவாலிட்டி மெஷர்மெண்ட், இந்த மாதிரி இடங்களில். அப்புறம் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிறாங்க, ஸ்மார்ட் ஹோம்ஸ் அண்ட் சிட்டிஸில் பயன்படுத்துகிறாங்க. IIoT என்று சொல்லப்படுகிற இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லேயும் இது வந்து அதிகமாக இந்த WSN அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. இந்த WSN அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட் ஆஃப் டெடிக்கேட்டட் சென்சார்ஸ் ஒயர்லெஸ்லி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சென்சார்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள டேட்டாவை மானிட்டர் பண்ணி அதை பதிவு செய்து அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுகிற இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த WSN அப்படிங்கிற டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து அந்த ஒரு சென்சார் அதனுடைய டேட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஐஓடியுடைய பார்ட்டாக வருகிறது. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துக்கு அனுப்புறது மட்டும்தான் இந்த WSN-உடைய ஒர்க்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐஓடியுடைய சப்செட் தான் இந்த WSN-ம் கூட. ஆனால் ஐஓடிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். அதாவது எப்படின்னா இது தவிர இன்னும் நிறைய இதே மாதிரி டெக்னாலஜிஸ் கலந்தது தான் ஐஓடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வெப் ஆஃப் திங்ஸ், WOT அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். வெப் ஆஃப் திங்ஸ் WOT அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த வெப் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற HTTP, JSON, அப்புறம் REST இது போன்ற APIக்களை பயன்படுத்தி டேட்டாவை ஈஸியாக, ஸ்மார்ட் டிவைஸில் உள்ள டேட்டாவை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுவதற்கும், வெப்பில் ஆப்ரேட் பண்ணுவதற்கும் பயன்படுத்தப்படுகிற டெக்னாலஜி தான் வெப் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் தெர்மோஸ்டர். அது வந்து அதை வந்து நம்ம ஒரு சென்ட்ரலில் இருக்க ஒரு சிஸ்டம் அக்சஸ் பண்ணுது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒரு ப்ரௌசரோ இல்லை நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்போ அதை வந்து ஆர்இஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஏபிஐ மூலமாக அக்சஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அக்சஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த ரூமில் இருக்கிற ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி உள்ளது. அதில் ஹோம் ஆட்டோமேஷன் டிவைசஸ் எல்லாமே இந்த மாதிரி WOT அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகே, இந்த வெப் ஆஃப் திங்ஸுக்கும் ஐஓடிக்கும் இடையில என்ன கம்பேரிசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஓடிக்குள்ள அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்லவா, அதை எல்லாத்தையும் இந்த வெப்பில் இன்கார்பரேட் பண்ணுறது தான் இந்த வெப் ஆஃப் திங்ஸுடைய வேலைன்னு வச்சுக்கலாம். இது வந்து திங்ஸ் மட்டும் கிடையாது, திங்ஸ், ஆப்ஜெக்ட், டிவைசஸ், பீப்புள், சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ண தான் ஐஓடியுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். ஐஓடி, இந்த ஐஓடி ஆர்கிடெக்சரில் இருக்கிற நெட்வொர்க் லேயரில் இருக்கிற வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்லாம் இந்த வெப் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகே, இதில் வந்து எல்லா விதமான அப்ளிகேஷனும் இந்த ஐஓடிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். அதாவது வெப் பேஸ்டு அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், எல்லாமே இந்த ஐஓடிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்டு அதர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.